ஹலோ ஆல் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு லாங் வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் அதரோட பர்த்டே தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்துட்டு டே இன் மை லைஃப் இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு எப்படி போச்சுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அண்ட் நீங்கள் போட்ட கமெண்ட்க்கு உங்களுக்கான ரிப்ளையும் இந்த வீடியோவில் இருக்குது. நட்ஸ் பாக்ஸோட லிங்க்கு, ஹோல்சேல் டாய்ஸ், அதுக்கப்புறமா என்னென்ன நட்ஸ் வந்துட்டு டெய்லி எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் அதர்வா கிட்ஸ் வேரோட ஸ்டாக் டீட்டெயில் ஒரு குட்டி அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே ரெகுலராக வந்துட்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஊற வச்சுட்டு போயிடுவேன். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி குடிக்கிறதுனால நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ண மாதிரி விட்டமின் ஏ, பி, சிடி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி போர் அடிக்க விரும்பல. இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸ் எதுக்கு எடுத்துக்கிறேன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நைட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு போயிடுவேன். ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்டெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நட்ஸ் பாக்ஸோட லிங்க் கேட்டு இது டேரெக்டாக வாங்கினது கோயம்புத்தூர் டவுனில் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினதுங்க. நியர் சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் ஹோல்சேல் ஷாப் இருக்கு இல்லையா, தாமஸ் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கினது. நிறைய கடைங்க இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக பிளாஸ்டிக் சுத்தமாக பிடிக்காது. எல்லாமே ஒன்று சம்பளத்தில் போட்டு வச்சுருந்தேன். பட் ஒன்று கழட்டி திறந்து அதுலேயே என்னமோ டயர்டான மாதிரி ஆயிரும். ட்ராபேக் வந்துட்டு குவான்டிட்டி தீர்ந்தாலும் தெரியாதுல்ல, எதை வாங்குறது எதை விட்டுறதுங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனில் போட்டு வச்சுட்டா எடுத்து வைக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது தீர்ந்தாலும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா, அதனால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸு, சீட்ஸு, டேட்ஸு எக்ஸாக்டாக நான் என்ன அளவு மெஷர்மெண்ட் டெய்லி நைட் சோக் பண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோ. எல்லாமே எங்கே வாங்குவேன்னா டவுனால்குள்ளேயே நிறைய கடைங்க இருக்குது, ஹோல்சேல் ஷாப். அங்கேயும் வாங்குவேன், தாமரையிலையும் வாங்குவேன். ஒரு சில சீட்ஸ் வந்து கிடைக்காதனால தாமரை போவேன். ஸ்பெஷலி ஹெம்ப் சீடு, குக்கும்பர் சீடு ஒரு சிலது அந்த மாதிரி கிடைக்கலனால தாமரை போனால். தாமரை கொஞ்சம் மற்ற பக்கம் ஹோல்சேல் கடை பாக்கியில் வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஸோ பார்த்து வாங்க. மார்னிங் கிச்சனுக்குள்ளே அதர்வாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு என்ட்ரானா இவ்வளோ பாத்திரம் இதை அடுக்கி வைக்கிறக்கே உண்மையாக சொல்கிறோம் ஒரு 20 நிமிஷமாவது ஆயிடுது டெய்லி. இதுக்கு இடையில ஒரு பாத்திரமாக தொலாவி கண்டுபிடிச்சி அரிசி ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் டீ வைக்கிறதுன்னு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி குக்கரை தேடி எடுத்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் கிச்சனுக்குள்ளே கூப்பிட்டாலும். அதாவது நைட்டு பாத்திரம் விளக்கிலே கிட்ட ஒரு ஸ்டூல் போட்டு உட்கார வச்சுட்டேன், ஒன்றுனா வாங்கி கமுத்தி வைடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அவன் தான் வந்து அடிக்க தருவான். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அவனுக்கு சொல்ல போனால். பாத்திர கூடையில் இந்த மாதிரி கீழே ஒரு பராத்தட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் அதில் நின்றும். ஆக்சுவலாக அது வேஸ்ட்டாக தான் போச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப வருஷமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட மோஸ்ட் ஃபேவரட் காஃபி. அதை ஆக்சுவலாக வந்துட்டு சுத்தமாக கொடுக்க மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான். மற்ற நாள் பால், கரும்பு சக்கரை. கீழே கமெண்ட்ஸ் பார்த்தேன் காஃபி வந்து கிட்ஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி போகும். எனக்கு லைஃப் டைம் ஃபேவரட் டீ தான் ஆல்வேஸ். ஸோ டீ வச்சு காலையில் குடித்தாதான் அந்த டேவே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி. என்னதான் நட்ஸு, சீடு, ஷேக்குன்னு எடுத்தால் கூட டீ தாங்க நம்மளுக்குலாம் எப்போவுமே. ஆக்சுவலாக இதுவும் எடுத்து அதுவும் எடுத்துக்கிறது அந்தளவு பிரயோஜனம் இல்லை தான். சுகர் எடுத்துக்கூடாது தான், பட் என்ன பண்ணுறது, நம்ம குடிச்சு பழகிட்டோம். ஸோ மார்னிங் வந்துட்டு 6 to 7 கம்பல்சரி படிப்பான். டியூஷன் அனுப்புறது இல்லை. ஈவினிங் அவனோட ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா அது காலையில் கொஞ்சம் நேரம் உட்காந்து எப்போவுமே கம்பல்சரி ஒர்க் இல்லைனாலுமே ஏதாவது ஒன்று ரீட் பண்ணுவான், இல்லை எழுதுவான், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஸோ இன்றைக்கி அதோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன எடுத்திருக்கேன்னா கேரட் ரைஸ், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். இடையில என்னோட டீயை வித் பிஸ்கட்டோட என்ஜாய் பண்ணி குடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மெமரிஸ் வருது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஐட்டம் ஸ்நாக்ஸ் எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸ்வீட் கார்ன் வந்துட்டு மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டாக உடச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதை க்ளீன் பண்ண. அவ்வளோ நார்ச்சத்து இருக்குது இதில். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமான ஒன்று இது ஸ்வீட் கார்ன். போகையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 minutes மட்டும் பாயில் பண்ணிங்கனாலே போதும், அது ரெடி ஆயிரும். இல்லைனா ஸ்டீம் கூட பண்ணலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்து பெப்பர் அண்ட் பட்டர் டிஃபன் பாக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். தனியாக வந்துட்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சால்ட் வச்சு விட்டுரும். அங்கே போய் மிக்ஸ் பண்ணிக்குவேன். சால்ட் முதலே போட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி விட்டு ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஸ்நாக்ஸ் டைம்ஸ் போகும். அது மட்டும்தான் அலவுடும் கூட. இல்லைனாலுமே எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறதுனா ஒரு இன்ட்ரெஸ்ட், சாப்பிட்றதே பெருசு அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு கமெண்ட் வந்தது ரீசெண்டாக யூடியூப்பில், இதென்ன இப்படி வெரைட்டியை செஞ்சுட்ருக்கீங்க, எது கொடுத்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், செஞ்சு கொடுக்குறதுனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அவன் எதுவுமே கேட்க மாட்டான், நானாக செய்கிறது தான். சேம் டைம் ஃபுட் விஷயத்தில் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணியும் போவான். இப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா என்னால் கஞ்சி மட்டும்தான் வைக்கிறேன் அப்படின்னா கூட கம்முன்னு பேசாமல் சாப்பிட்டு போயிடுவான். அவனுக்கு ப்ராப்ளமே இல்லை. என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் நானாக சமைக்கிறது தான். அவனுக்கு செஞ்சு கொடுக்குறத தவிர உலகத்திலே செஞ்சு முடிக்க வேண்டிய முக்கியமான காரியம்னு எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு என் பையன் சாப்பிட்றதே பெருசு, அவ்வளோதான். இன்னைக்கு கேரட் ரைஸ் பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் மசாலா பொடி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பில், காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகா, வரமிளகா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பொடிஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிட்டு கூட சால்ட், அதுக்கப்புறம் கேரட் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. அது கூடயே சாப்பாடு கிளறி கொடுத்து விட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால தான் சஜஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ காலையில் அவனுக்கு மட்டும்தான், எனக்கு நட்ஸு, ஷேக் அந்த மாதிரி எடுத்துக்கிறனால அவனுக்கு அளவாக வந்துட்டு மாவு பிடிச்சேன். பற்றி நல்லா சாஃப்டாக வரக்கு நான் வந்துட்டு இரும்புக்கல் யூஸ் பண்ணுறேன். எந்த தோசைக்கல்லாக இருந்தாலுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes குக் பண்ணிங்க அப்படின்னால இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். சுரக்காய் குழம்பு இது வந்துட்டு பருப்பில் போடாமல் மீன் குழம்பு டைப்
டைப்பில் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கூடவே கொஞ்சம் மாம்பழம், வெள்ளரிக்காய், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஏதாவது ஒன்று கம்பல்சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கும். லஞ்ச் வந்துட்டு பேக் பண்ணிடலாம். டிஃபன் பாக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு சிறுசாக தெரியுது இல்லையா, நேர்லேயும் சிறுசாக தான் இருக்குது. ஆனால் இவன் வந்து சாப்பிட்றதே இதுதான். இதுலேயே வந்து நேற்று ஒரு வாய் வச்சுட்டு வந்துட்டான். இதுக்கு ஒருத்தங்க கமெண்ட்டு, ஏன்னா இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, இது எப்படி பத்தோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெஜிடபிள் ஃப்ரூட் நம்ம ஆட் பண்ணுறதுனால அது கரெக்டாக இருக்குது அதர்வாக்கு. அவ்வளோதாங்க, அவன் சாப்பிடவும் செய்வான். ரொம்ப ஸ்லோ ஈட்டிங் சொல்ல போனால். ரசிச்சு பொறுமையாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுவான். சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம். சீசன் முடிகிற வரைக்கும் எந்த ஃப்ரூட் வாங்குறோமோ இல்லையோ, நம்ம வீட்டில் எப்போவுமே மாம்பழங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதரோட லஞ்ச் மெனு கேரட் ரைஸ், அதுக்கப்புறமா மாம்பழம், கொஞ்சமாக வந்துட்டு தயிரெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். கிளைமேட் பார்த்தா ரொம்ப மழை வர்ற மாதிரி இருந்தது. அதனால் தயிர் சாதம் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஸ்வீட் கார்ன் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவன் வந்துட்டு பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட்டு, சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணது அங்கே போய் மிக்ஸ் பண்ணிக்குவான். ஸோ அதரோட லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த லஞ்ச் டவல் பற்றி கேட்டிருந்தீங்களே, அது டிமார்ட் சூலூர் பிரான்ச்சில் வாங்கினது. வந்துட்டு ஆல் பர்பஸ் டவல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு இந்த வாட்டி ஸ்டேஷ்னரி வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்சதுன்னா அது இந்த லஞ்ச் டவல் தான். ஸோ அங்கே இருக்குது. எல்லா டிமார்ட்லேயுமே மேக்ஸிமம் இருக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஸ்பூன்ஸ் அடையாளம் தெரியறதுக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு லஞ்ச் கொண்டு வைக்கிறோம் இல்லையா, ஒன்று வந்து டால் போட்டது, இன்னொன்று போடாதது, அந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸ்கூலில் அதரவாக ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் க்ளீனிங் ஒர்க் தான். இந்த ரூம் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரூஃப் வந்து காங்கிரீட் இடிஞ்சு விழுந்திருக்கனால ரொம்ப நேரம் இந்த ரூமில் நின்று வேலை செய்ய முடியாது. ஸோ வாஷ் பண்ணுற க்ளோத்ஸ் மட்டும் அந்த கட்டலில் போட்டு வீடாக மடித்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். ஆக்சுவலாக நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்த்தேன், வீடு ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் 10 வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன். ஒரு நிம்மதியான ஒரு வீடு, ஒரு வாடகை வீட்டுக்கு போனது இந்த வீட்டுக்கு மட்டும்தான். அவரோட அப்பா இந்த ஊரில் இருக்காங்கங்கிறக்காக தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததே சொல்லப்போனால். ஆனால் அதில் வந்துட்டு வாடகை வீடு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குதுன்னா என்னால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல, சுத்தமாகவே இருக்க முடியல. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதியாக இருந்தேன். அதுவும் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனாலும் எனக்கு இங்கேருந்து போகல. ஆக்சுவலாக இடிஞ்சு 2-3 இயர்ஸ் ஆச்சு. ஆனாலும் நான் வீடு மாற்றலாம். வீடு சேஞ்ச் பண்ணுறேன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதை யோசிச்சுட்டே சரி கொஞ்ச நாள் வர வரைக்கும் வரட்டும், இருக்கிற வரைக்கும் இருக்கலாங்கிறக்காக இருக்கிறேன். இப்போ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஒன்றா தான் ஊற வைப்பேன். அதில் வந்துட்டு இந்த பாதாம், அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் தனியாக ஊற வச்சிருவேன். ட்ரை கிரேப்ஸ் வந்து அதை தனியாக தண்ணியை குடிச்சிட்டு அதை அப்படியே சாப்பிட்ணும். நான் அதையும் தூக்கி இதில் போட்டு அரைச்சிருவேன். பாதாம் வந்துட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, வேணும்னா நீங்கள் ஐஸ் போட்டுக்கலாம், ஹனி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்து ஊற்றுறேன். கொஞ்சம் ஒரு சில்னஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இல்லைனாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீட்ஸு நட்ஸ் எல்லாம் இருக்கனால டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். நீ சுகருன்ட்டு அவாய்ட் பண்ணிங்கனாலுமே டேட்ஸ் நல்லா தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. கேக் மட்டுமே எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் தான் சாப்பிடுவேன். இடையில வந்துட்டு அதர்வாக் பண்ணதில் மிச்சம் இருந்ததுன்னா அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் எடுத்துக்குவேன். குக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷல் வாஸ், அதர்வா வந்ததுக்கப்புறம் திரும்ப சேரும், சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்மளுக்கு இதே தான். ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். 30க்குள்ளே எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ரெகுலராக நம்மளோட பிஸ்னஸ் ஒர்க்கெலாம் இருக்கு இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி 2-3 வீடியோ ஷூட் இருக்குது. அதர்வா கிட்ஸாக இருக்குது. 3 லான்ச் இருக்குது. அது கூட வந்துட்டு போஸ்ட் போடணும், வீடியோ எடிட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். ஸோ இந்த குவாட் செட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசனுக்காக லான்ச் பண்ணது. சூப்பராக இருக்கும். நீங்கள் அவுட்ஃபிட்டாக வெளியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பண்ணியாச்சு. கேர்ள்ஸ் செட் ஐட்டம். இது வந்துட்டு பாட்டம் டாப் ரெண்டுமே வந்துடும். ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி. அகைன் அண்ட் அகைன் 3 பேட்ச் இதோட அதில் லான்ச் பண்ணியாச்சு. இது வந்துட்டு பாய் செட் ஐட்டம். இது கேர்ள்ஸ் ஸ்லீவ்லெஸ் பாக்ஸ். இது எல்லாமே ஒன்றுனா போஸ்ட், அதுக்கப்புறம் ரீல் ஷூட் பண்ணணும். ஸோ நம்மளோட அதர்வா கிட்ஸ் வேரில் உமன்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ நியூ லான்ச்சும் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸாக லான்ச் பண்ணது ரீஸ்டாக்கும் பண்ணியாச்சு. வீட்டில் எல்லா பக்கத்துலேயும் இந்த சரக்கு தான் இருக்கும். எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கே கவர் பண்ண முடியுமோ பீரோவில், செல்ஃபில், ரேக்கில், காட்டில் அந்த மாதிரி வச்சுருப்பேன். ரேக் வந்து எவ்வளோ வாங்கினாலும் பத்துறதில்லை. ஸோ கேப் கிடைக்கிற இடத்துலலாம் ஸ்டாக்ஸ் வந்து சொருகி வச்சுருப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலர் வேர் கலெக்ஷன்ஸ் வேணும்னா சிங்கிள் பீஸ் கூட அவைலபிள் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக அதர்வா கிட்ஸ் வேறு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் வேர்னா சும்மா நார்மலாக இல்லாமல் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸும் நம்ம கிட்ஸ் வேரில் அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஷூட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி டவுன் ஹால் தான் போயிருக்கேன். ஒரு 2-3 ஒர்க் இருக்குது. கொரியர் கவர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஒர்க் இருக்குது. அதை ஹிண்ட் மாதிரி இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அப்கமிங் June 22 அதர்வாக்கு பர்த்டே ஒரு குட்டி ஷாப்பிங் தான் போயிருக்கேன். இந்த ஷாப் வந்துட்டு டவுன் ஹால் தாமஸ் ஸ்ட்ரீட். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, இங்கே தான் வந்துட்டு அந்த தெர்மல் ஃப்ளாஸ்க் கூட வாங்கியிருந்தேன். ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளாஸ்க்கு. அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே டாய்ஸ் நல்ல யூனிக்காக இருக்கும், ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கும். ஹோல்சேல் ஷாப்புங்கிறனால நிறைய பேர் வாங்கி கூட இங்கே சேல் பண்ணுறாங்க. 100% இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் நிறைய வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். நிறைய யூனிக்கான கிஃப்ட்ஸ் அங்கே பார்க்க முடியும். கிஃப்ட்ஸ் தாண்டி நம்ம வீட்டு யூஸ், கிரியேட்டிவ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும். ஒரு ஷார்ப்னராக இது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் உக்கடம் டவுன் ஹால் தாமஸ் ஸ்ட்ரீட் தான். சரவணா ஸ்டோர்ஸுக்கு முன்னாடி கட்டில் லெஃப்ட் சைடு உள்ள கிருஷ்ணா மார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஷாப் தான். ஆக்சுவலாக ஷாப்போட நேம் தெரில, அதனால இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். அந்த தாமஸ் ஸ்ட்ரீட்டில் நிறைய சேட்டு கடைங்க இருக்கும். நம்மளுக்கு நேம் ஞாபகம்
இருக்காது. நம்மள மாரி ஏதாவது நேம் வச்சா நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இவங்க நேம்லாம் வந்துட்டு சுத்தமா ஞாபகம் இல்ல எனக்கு. ராயல் என்ஃபீல்டு பாருங்க, அவ்ளோ சூப்பரா இருந்தது. நான் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாரி கலெக்ஷன்லாம் நான் ப்ரீவியஸா நின்னும் கூட பார்க்க மாட்டேன். இந்த அதர்வா வந்ததுக்கப்புறமா இது மேலலாம் வந்துட்டு இவ்வளோ க்ரஷ் ஆயிருச்சு. அதர்வாக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அல்வானா ரொம்ப இஷ்டம். லாலா போயிருந்தேன். ஸோ ஒரு சிலது அங்கே வாங்கிட்டு வாட்ச் வந்துட்டு பார்க்கலான்னு வந்திருந்தேன். அங்கே ஜூப் மாடல் நிறைய இருக்குது. இது வந்துட்டு ஆர்எஸ்புரம் ஃபாஸ்ட் ட்ராக். நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு, அடல்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறமா கிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஐட்டம்க்கான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. நான் 6th படிக்கும்போது இருந்து 12th வரைக்கும் எப்போ வாட்ச் வாங்கினாலுமே அது சடனாக நின்றும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கும் வாட்சுக்கும் ராசி இல்லை, தயவு செஞ்சு வாங்காதன்ட்டு. என்னன்னே தெரில, வாங்கிட்டு போவேன், அது 1 மந்த் கூட வராது. ஒன்று மிஸ் பண்ணிடுவேன், இல்லை டேமேஜ் ஆகும், ஆனால் நின்றும். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிட்டே இருக்கும். எனக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். அதனால ரொம்ப நாளாக வாங்காமையே இருந்தேன் சொல்லப்போனால். கிட்ஸோட வாட்ச் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் வந்துட்டு தாமரை தான் போயிருந்தேன். இது செல்வபுரம் பிரான்ச்சு. ஒரு சில ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக போனேன். அங்கே போனால் நான் வாங்க போனதை வாங்கல, இவங்களோட நியூ லான்ச் தான் வாங்கிட்டு வந்தேன் கடைசியில். தாமரையில் இப்போ புதுசாக மரச்செக்கு எண்ணெய் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் எந்த ஆயில் எடுத்தாலுமே அது கூட 1/2 லிட்டர் ஃப்ரீ. மற்ற செக்கு இதில் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி இவங்க ப்ரைஸும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. நான் ஸ்மெல் பண்ணியும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 2 தான் எடுத்துருந்தேன். 200% ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் வாங்கினேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து லான்ச் பண்ணியிருக்கிறனால கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஆஃபர் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டோர்லையும் இருக்குமான்னு தெரில. மறக்காமல் நியர்பை தாமரை விசிட் பண்ணி பாருங்கள். ரிட்டன் வர வழியில் அதர்வாக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கிஃப்ட்ஸ்லாம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.